எதுவுமே சாப்பிடாம பட்டினி இருக்க சொல்லி முருகர் உங்ககிட்ட சொன்னாரா? முருகர் உங்ககிட்ட சொன்னாரா? இந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்களே. முருகர் வந்து நம்மளை பட்டினி இருக்க சொல்லி சொல்லவே இல்லைங்க. முருகர் மட்டும் இல்லை, எந்த தெய்வமும் நீங்க பட்டினி இருந்தாதான் நான் உங்களுக்கு பலன் தருவேன்னு சொல்லவே இல்லை. ஆனா இதனோட சயின்டிபிக்கல் ரீசன் என்னன்னா, டெய்லி நம்ம வெளியில குளிக்கிறோம், உடம்புக்கு மேல குளிக்கிறோம். பட் உள்ளுக்குள்ள குளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? இல்ல. அதுதான் விரதம். நிறைய பேர், நான் உட்பட, டயட்னு ஒன்று இருப்போம். ஆனால் டயட் இருக்கும் போது என்ன ஆகும்? இது ஒரு சின்ன பீஸ் தானே, சின்ன இது தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். அப்போ மனக்கட்டுப்பாடு இருக்காது. ஆனால் விரதத்தப்போ இதை மீறி செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு மனசும் ஆன்மாவும் புத்தியும் ஒரு சேர வேலை செய்து பார்த்தீங்களா? அதுதான் விரதத்தின் மகிமை. இப்போ நம்ம சாப்பிடாம கொள்ளாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கோம், இல்லை வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள சுத்தமாக போகுது, அது நல்லா கிளென்ஸ் ஆக போகுது. நம்ம இன்னும் ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ போகிறோம், நோய் நொடி இல்லாமல் வாழ போகிறோம். அதுக்காக தான் நம்ம இருக்கிறோமே தவிர எந்த கடவுளும் நீ பட்னி இருன்னு சொல்லவே இல்லைங்க. அதே போல் விரதம் இருக்கும் போது காலையில் பகலில் தூங்கக்கூடாதான்னா எந்த நாள்லையுமே பகலில் தூங்கக்கூடாது, இரவு மட்டும்தான் தூங்கணும். நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பீங்க, 10 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்தால் மத்தியானத்தில் தூக்கம் வரதான் செய்யும். ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. இதை ரெகுலராக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். நம்ம பாடுற பாட்டோட அர்த்தம் புரிஞ்சு பாடுங்க.